அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, காளியை வச்சு அஷ்டகர்ம மாந்திரிய விஷயங்களையே ஆடக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த முறை பார்த்திங்கன்னா, பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடியில் எடுக்கப்பட்ட ஒரு கைமேல பலன் தரக்கூடிய ஒரு பிரயோக முறை. இந்த ஒரு பிரயோக முறையை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாந்திரீக விஷயம் அஷ்டகர்ம மாந்திரீகத்தையுமே நம்மளால் என்ன செய்ய முடியும், சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த காளியுடைய விஷய மந்திரமும் இந்த எந்திரமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? சரி, இதை எப்படி நம்ம பூஜை செஞ்சு இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் எப்படி நம்ம சித்தி பண்ணுறது அப்படிங்கிற இந்த முறையை பார்ப்போம். அந்த முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை நம்ம வாசிக்கிறேன், சரிங்களா? ஓலைச்சுவடி பார்த்திங்கன்னா ரொம்ப அரிச்ச நிலையில் இருக்குது, சரிங்களா? இருந்தாலும் அதை நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் வாட்சி காமிக்கிறேன், சரிங்களா? மகத்தான அம்மையப்பன் பாதம், அறிவொளியாம் குருவின் பாதம், பாங்கான பிடாரி முகம்தானும் 64ஆம் வசியம் புகழ்வேன், கேளடா மானுடா சக்தி முகம் பிடாரி நிற்க, இதழ்தோறும் சூளம் பாரே பீஜமது லங் என்று ஓத, மனசுத்தியுடன் ஓம் க்ளீம் ஸ்ரீம் லங் லங் ஸ்ரீயும் கிளியும் வசிய வசியவே என்று உருவது கூற, பாங்கான பிடாரிதானும் வசியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்றைக்குமே மாந்திரீக ஓலைச்சுவடியில் குருமார்கள் பார்த்திங்கன்னா பாடலாகத்தான் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முறையில் பாடலாகத்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலை நம்ம வாசிக்கும்போது நம்ம அந்த பாடல் உண்டான அர்த்தம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஓலைச்சுவடியை எழுதின குருவுடைய அருளும் அனுக்கிரகமும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பாடலை நம்மளுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு அந்த விஷயம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும், சரிங்களா? குருவுடைய அருள் இல்லாமல் சும்மா மாந்திரிக ஓலைச்சுவடி கிடத்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யாது. அதே போல் அந்த பாடலை நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு அது புரியாது, சரிங்களா? அதனால தான் அந்த ஓலைச்சுவடியை எழுதினக்கூடிய குருமார்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடலை நம்ம வாசிக்கும் போது அந்த பாடலுடைய முழு அர்த்தம் நம்மளுக்கு புரிய வரும், சரிங்களா? அந்த ஒரு பாடல்கள்லேயே ஏகப்பட்ட முறைகள் உள்ளக்கே அடங்கியிருக்கு. அப்படின்னா அந்த பாடலை நம்ம வாசிக்கும் போதே அந்த முறைகளும் நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும், சரிங்களா? சரி, இந்த பாடலை நான் உங்களுக்கு படித்து காமிச்சிட்டேன். இதை எப்படி நம்ம செயல்படுத்துறது, அதாவது இதை எப்படி நம்ம பூஜை செஞ்சு இதை நம்ம எப்படி சித்தி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரம் தான் காளிய அஷ்டகர்மத்திலையும் ஆடக்கூடிய காளி வசிய சக்கரம், சரிங்களா? அஷ்டகர்ம மாந்திரிகம்னா என்னென்ன? வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், உச்சாடனம், மாரணம் அப்படிங்கிற மாதிரி 8 விதமான கலைகளையுமே இந்த ஒரு சக்கரத்தை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும்? காளியை வச்சு ஆட முடியும், சரிங்களா? முதல்ல இதை நம்ம பூஜை செஞ்சு சித்தி பண்ணால் மட்டும்தான் இந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 விதமான அஷ்டகர்ம மாந்திரிகத்தையுமே நம்மளால் கற்றுக்கிற முடியும், சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தெய்வத்து மேலே பற்று வச்சு ஒரு தெய்வத்தை வச்சும் மாந்திரிக விஷயங்கள் செய்வாங்க. சிவபெருமானை கும்பிடக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா பஞ்சாட்சரத்தை வச்சு அஷ்டகர்ம மாந்திரிகங்கள் கும்பிடுவாங்க. முருகப்பெருமானை கும்பிடக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஷடாட்சரத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா மாந்திரிக விஷயங்களை செய்வாங்க, சரிங்களா? அதே போல் காளியை வச்சு மாந்திரிக விஷயம் பண்ணக்கூடியவங்க, காளியை கும்பிடக்கூடிய எல்லாருமே இந்த சக்கரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாந்திரிக விஷயத்தில் உள்ள 8 விதமான அஷ்டகர்ம கலைகளையுமே இந்த ஒரு சக்கரத்து மூலியமாக நீங்கள் கற்றுக்கிற முடியும், சரிங்களா? இதற்காக நீங்கள் போய் குருக்கிட்ட போய் நீங்கள் தீட்சை வாங்கணும் இது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சுக்கிறலாம். இல்லை நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இதற்கு உண்டான முறைகள், எந்திரம், இதற்கு உண்டான மை, இதற்கு உண்டான முறைகளை நம்மள்கிட்ட
உபதேசமாக நீங்கள் வாங்கிக்கிறலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் வீடியோவில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் சொல்லித்தரேன். அப்படி உங்களுக்கு இந்த காளியை வச்சு நீங்கள் அஷ்டகர்ம மந்திர விஷயம் ஆடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த முறை, இதுக்குண்டான பொருட்கள், இதுக்குண்டான முறைகள் எல்லாத்தையுமே நம்ம மூலியமாகவே நீங்கள் வாங்கி பூஜை பண்ணலாம். சரிங்களா? இல்லை நீங்களாகவே இந்த வீடியோ பதிவை பார்த்து செய்யலாம். அதற்கு எந்த விதமான மறைவுமே இல்லாமல் தான் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். சரிங்களா? நாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா சந்தனம், பசும்பால், எலுமிச்சம்பழஞ்சாறு, சரிங்களா, குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிடுங்க. சரிங்களா? சுத்தி பண்ணிவிட்டு அந்த எந்திரத்திற்கு காளி வசிய மை இருந்தால் அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வைக்கலாம். இல்லைன்னா காளி அஷ்டகர்ம மை இருந்துச்சுன்னா அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வைக்கலாம். இப்படி அந்த எந்திரத்தில் மையப்பகுதியில் வச்சுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு காளி ஃபோட்டோவுக்கு செவ்வரளிப்பு மாலை சாத்தி அதற்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தீபம் ஏற்றிட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. ஒரு மண் அகலுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி பரப்பி அதன் மேலே அந்த எந்திரத்தை வச்சு செவ்வரளிப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ இது போட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா எந்திரத்தை தயார்படுத்தி வச்சுட்டு வாழை இலை ஒன்று விரித்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு இதுக்கு படையலாக பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும் அப்படின்னா கோழியுடைய தலை, கோழியுடைய ஈரல், இதெல்லாம் சுட்டு என்ன செஞ்சிடணும்னா அந்த படையலில் வைக்கணும். மதுபானம் ஒன்று வச்சுருங்க. சரிங்களா? மதுபானம் ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு, சரிங்களா, 1008 விதம் மொத்தம் நீங்கள் 90 நாளைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். சரிங்களா? 90 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சக்கரத்துடைய இந்த மந்திரமும் இந்த காளியும் உங்களுக்கு சித்தியாகும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிருச்சு அப்படின்னா இந்த மந்திரத்தை வச்சே அஷ்டகர்ம மாந்திரீக விஷயங்களையுமே ஆட முடியும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை படையல் பார்த்திங்கன்னா முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் இந்த படையல் போட்டுவிட்டா போதும். சரிங்களா? மற்ற நாள் படையல் போடணும்னு அவசியம் கிடையாது. மந்திர உரு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கறலாம். சரிங்களா? இந்த மந்திர உரு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கனவுகளில் காளி ஏதாவது ஒரு ரூபம் எடுத்து வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழம் விபூதியும் கையில் அள்ளி கொடுத்து உனக்கு அஷ்டகர்ம மாந்திரிகமும் உனக்கு சித்தியாகுண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கனவுலையோ இல்லை அசரீதியாகவோ உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிடும். அந்த நாளையில் இருந்து இந்த சக்கரத்தை நீங்கள் போட்டு ஒருத்தரை வசியம் பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய பேரை அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதி இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை உரு கொடுத்து அந்த நபர்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை ஒருத்தரை மாரணம் பண்ணணும்னா அந்த நபர் யாரை மாரணம் பண்ணணுமோ அவங்களுடைய பேரை கீழே எழுதி அந்த சக்கரத்தை கொண்டு போய் மயானத்தில் புதைச்சோம் அப்படின்னா அந்த என்ன விஷயத்துக்கு செஞ்சோமோ அது அப்படியே நடக்கும். சரிங்களா? இதுதான் இதுதான் பார்த்திங்கன்னா காளியை வச்சு அஷ்டகர்மம் ஆடக்கூடிய முறை. முதல்ல இந்த எந்திரத்தை நம்ம சித்தி பண்ணிக்கணும். சரிங்களா? அதே போல் நான் சொன்ன முறையில் நீங்களே பண்ணிக்கிறலாம். அப்படியே உங்களுக்கு பண்ண முடியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு இதுக்கு உண்டான பொருட்களை நம்மளை செட்டோடு அப்படியே வாங்கிக்கிறலாம். சரிங்களா? அதை என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னா இந்த எந்திரத்தை பூஜை பண்ணி மந்திர ஊரு கொடுப்பேன். அதே போல் உடற்கட்டு மாலை ஒன்று கொடுப்பேன். அதே போல் காளியுடைய வசிய மை ஒன்று கொடுப்பேன். சரிங்களா? அதுபோல் காளியுடைய வசிய மந்திரம், சரிங்களா, கொடுத்து உங்களுக்கு எப்படி இந்த இதை பூஜை செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? இது வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.